லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்று 5 நாட்களை கடந்துட்டு ஆரம்பம் முதலே சர்ச்சை. அந்த வந்தே மாதரம் பாடல்ல இருந்து அந்த ஜோசியர் நியமனம் வரைக்கும் அதில் பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்ததுனால வாபஸ் வாங்கிட்டார். குறிப்பாக சட்டமன்றத்தில் பிரேமலதா அவர்கள், உதயநிதி உள்ளிட்ட எல்லா தரப்புமே அந்த விமர்சனங்கள் கடுமையாக வைத்த உடனேயே வாபஸ் வாங்கிட்டார். இதில் குறிப்பாக நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். புஷ்பா அரசியல் பண்ணுறாரு, சோஃபா போகுது, அதுக்கு பின்னாடியே முதலமைச்சர் விஜய் போகிறாரு, இவர் என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறாரு உதயநிதி சொல்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இவர் க்ளீன் பாலிடிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தார், இன்றைக்கி டர்ட்டி பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரும் விமர்சனம் வைக்கிறாரு. தொடர்ச்சியாக ஒரு குதிரை பேர அரசியலில் முதல்வர் ஈடுபடுறான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதற்கு அவரும் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. நீங்கள் பண்ணாத இதையாக நான் பண்ணிட்டேன், பாஜகவோடு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சர் பதவி வாங்கி சுகபோகமாக அனுபவிச்சிங்கல்ல, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஆனால் நாங்கள் குதிரை வேகத்தில் தான் போவோம் தவிர குதிரை பேர அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பதிலடி கொடுக்குறாரு. உங்களுடைய பார்வை என்ன? 5 நாட்களாக அவருடைய செயல்பாடுகள் குறித்தும் எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இந்த வாஜ்பாய் அரசுக்கு கலைஞர் கொடுத்த ஆதரவு விவகாரம். வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு கலைஞர் ஆதரவு கொடுத்ததற்கு அடிப்படையான காரணம் என்ன? நிலையான அரசை உருவாக்குவது. அதை தானே சொன்னாரு. ஏன்னா அதற்கு முன்னால ரொம்ப கொடூரமான விஷயங்கள் எல்லாம் அரங்கேறின. அம்மையார் ஜெயலலிதா அந்த கூத்துக்களை எல்லாம் அகில இந்திய அரசியலில் அரங்கேற்றி கொண்டிருந்தார். அந்த விவகாரங்களில் இருந்தெல்லாம் அதற்கு பிறகு, அதாவது இன்னைக்கு பாஜக பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி டீல் பண்ணுதோ, ஜெயலலிதா ஆல் இண்டியா பார்ட்னராக இருந்த பிஜேபியை அப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு சூழல்ல ஜெயலலிதா ஓப்பனா பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். என்னன்னு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர் தலைமையிலான அரசாங்கத்தை கலைப்பதற்கு சொன்னோம், அவர்கள் மறுக்கிறார்கள் அப்படின்னு ஜெயலலிதா வெளிப்படையாகவே பேசி இருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி அரசாங்கத்தை கலைக்க முடியாது அப்படின்னு வாஜ்பாய் அரசு உறுதியாக நின்ற காரணத்தால் தமிழ்நாட்டில் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த திமுக, அதற்கு பிறகு மற்றும் ஒரு தேர்தல் வருகின்ற சூழல்ல, ஜெயலலிதாவால் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்ட சூழல்ல நிலையான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக அந்த ஆதரவை நல்குவதாக கலைஞர் தெரிவித்தார். கலைஞர் எந்த அடிப்படையில் பாஜகவிற்கு அன்றைக்கு வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்தாரோ அதே காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு திமுக தலைமையில் கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், நிலையான அரசை ஏற்படுத்துவதற்காக, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக, குதிரை பேரம் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக. குதிரை பேரம் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோம் என்று திமுக கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் எல்லாம் தாவேகாவிற்கு ஆதரவு தருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த போது தாவேகா என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், நேரடியாக அதிமுகவை 2ஆக பிளந்து வந்த ஒரு கூட்டத்தாரை நேரில் போய் சந்தித்திருக்கிறார். எல்லாரையும் நேர்ல போய் சந்தித்த விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் எழுச்சி தமிழர் திருமாவர்களை சந்திக்கும் போது அவர் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை கோரிக்கை வைத்தார். அதாவது, நீங்க எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திக்கணும்னு அருண்ராஜ் ஐயாரசை அனுப்பி வைக்கிறாரு. ஏன் இவ்வளவு அவமானப்படுத்துகிறீர்கள்? எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டு அரசியல்லையே உங்களை ரொம்ப மென்மையாக கையாண்டவர், உங்களை வருடும் வார்த்தைகளால் பேசியவர், நீங்கள் கூட்டணிக்கு வருவீர்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தவர், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கட்சியின் கொடியை எடுக்க சொல்லி ஒரு அதிமுக தொண்டரிடம் கொடுத்து பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்றெல்லாம் வர்ணித்தவர். வேறு எல்லா கட்சிகளும் உங்களை RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று விமர்சித்த போது உங்கள் மீது எந்த விதமான கொடூர தாக்குதல்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்காமல் கடந்து போனவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர், அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு விஜய் காட்டுகின்ற நன்றி என்னவென்றால், அருண்ராஜ் ஐயாரஸ் அவர்களை, அமைச்சர் அவர்களை நேரில் அனுப்பி இருக்கிறார். ஏன் விஜய் போகவில்லை? விஜய் எங்கே போகிறார் என்றால், CV சண்முகம், SP வேலுமணி ஆகியோர் போட்டிருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு போகிறார். அங்க SP வேலுமணி தன்னோட பையனை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு போட்டோ எடுத்து வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த குதிரை பேர அரசியல் அப்படின்றது, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய, அதாவது சட்டமன்றத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு சட்டமன்றத்திலேயே பதில் சொல்லி இருக்க வேண்டியது தானே, உங்களை யார் தடுத்தார்?
எதிர்க்கட்சிகளை நீங்கள் கதற கதற நீங்கள் பதில் சொல்லி எதிர்க்கட்சிகளை ஓட விட்டிருக்க வேண்டியது தானே. அதை ஏன் இப்போது செய்ய மறுக்கிறீர்கள்? பல்வேறு தகவல்களை திரட்டணும் இல்லையா? தகவல்கள்லாம் கொடுத்து ஒரு கோர்வையாக அறிக்கை கொடுக்கணும் இல்லையா? என்ன திரட்டணும்? தனக்கு பெரும்பான்மை எப்படி கிடைத்தது என்பது பற்றி தகவல் திரட்ட வேண்டி இருக்கிறதா? தமிழ்நாட்டு அரசியல்ல இதற்கு முந்தைய தேர்தல்கள்ல என்ன நடந்தது என்பது குறித்து தகவல் திரட்டித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எப்படி முதலமைச்சராக தொடர்வீர்கள்? அப்ப வரலாறு தெரியாத ஒரு முதலமைச்சர் ஆட்சி செய்தால் என்ன நடக்கும்? அதிகாரிகள் ஒரு நியோ லிபரலைசேஷனுக்கு ஏற்ற பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு ஏற்ற இன்னைக்கு வரைக்கும் PM-ஸ்ரீ திட்டத்திற்கு மறுப்பு அறிக்கை வரல. ஒன்றிய அரசாங்கம் காலக்கெடுவை விதித்து விட்டது என்று தகவல் வந்திருக்கிறது. தலைமை செயலகத்துக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டு விட்டது. உடனே கையெழுத்து போடுங்கள், காசை பெற்று செல்லுங்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் நெருக்கடி கொடுக்குது. ஆனா முதலமைச்சர் விஜய் இப்போது வரைக்கும் PM-ஸ்ரீ பள்ளி விவகாரங்கள் குறித்து பதில் சொல்லவே இல்லை. ரொம்ப சாவகாசமாக நேற்று இரவு நீட் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில எங்காவது கண்டனம் தெரிவித்திருக்கிறாரா? மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு சிறிய இடத்தில் வருகிறது. நீட் தேர்வு ரத்து என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க? இந்த நடவடிக்கைக்கு என்ன மாற்று? நாங்கள் 12ஆம் வகுப்பு அடிப்படையிலான மதிப்பெண்களையே முதன்மையாக கொண்டு மாணவர்களுக்கு மருத்துவ இடங்களை ஒதுக்குவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்றீங்க. எப்படி வலியுறுத்த போறீங்க? ஏற்கனவே வலியுறுத்திட்டாங்களே. நீங்க தானே சொன்னீங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதினா போதுமான்னு. மீன விவகாரத்துல லெட்டர் தானே எழுதுனீங்க, நீட் விவகாரத்துல லெட்டர் தான் எழுதுனீங்க. அந்த லெட்டர்ல என்ன நீங்க மாற்று தீர்வு? AK ராஜன் தலைமையிலான கமிட்டி ஒரு தீர்வை முன்வைத்திருக்கிறது, இந்த தீர்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொண்டு போய் கொடுத்திருக்கிறீர்களா? தமிழ்நாடு அரசாங்கம் உருவாக்கியது, திமுக அரசு உருவாக்கியதுன்னு அதை பார்க்க கூடாது. தமிழ்நாடு அரசு உருவாக்கியது, அதை கொண்டு போய் கொடுத்திருக்கிறீர்களா? ஏன் கொடுப்பதற்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது? அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, ஏன் அது உங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் நீட்டு பில்லை மட்டும் கண்டுக்கிடாம மற்ற பில்லுகளுக்கு எல்லாம் கையெழுத்த போட்டு அனுப்பி விட்டாங்க. நீட்டு பில்ல விவரமா என்ன பண்ணிட்டாருன்னா, ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு ஜம்ப் அடிச்சு விட்டாரு. குடியரசுத் தலைவர் இது நிராகரிக்கப்பட்டதுன்னு அனுப்பிட்டாங்க. திரும்ப ஒரு தீர்மானத்தை போடுங்க, புதிய அரசு அமைந்திருக்கிறதுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லாரும் வருவாங்க, எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்க, அந்த கையெழுத்தை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுங்க, அந்த கையெழுத்தை கொண்டு போய் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்புங்க, ஆளுநர் முடிவெடுக்க சொல்லி வலியுறுத்துங்க. ஏன் அதையெல்லாம் செய்ய மாட்டீங்க? அடுத்து சட்டமன்றத்துக்கு உள்ள நடைபெறுகின்ற விவகாரம். சட்டமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள நேற்று திரு தமிழ் அன்சாரி அவர்கள், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதுக்கப்புறம் தோழர் வன்னியரசு அவர்கள், அதுக்கப்புறம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் கொடுல, எந்த பதிலும் சொல்லல. ஐ வில் திங்க் அபவுட் இட் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. என்ன திங்க் பண்ண போறீங்க? அதை வெளிப்படையா சொல்லுங்க, அதுதானே டிரான்ஸ்பரன்சி. ஐ வில் திங்க் அபவுட் இட்னா என்ன? சரி, ஜோசியக்கார் விவகாரத்துல யூ வில் திங்க் அபவுட் இட். குதிரை பேரத்தை, அதுக்கு என்ன பதில்? நாங்கள் குதிரை பேரம் செய்யும் அரசு அல்ல, குதிரை வேகத்தில் இயங்கும் அரசு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு தம்பி, ஆனா என்ன முடிவெடுக்க போறீங்க? CV சண்முகம் தலைமையிலான அதிமுக உடைந்திருக்கிறது. ஒரு கட்சியை நீங்க ரெண்டா உடைச்சிருக்கீங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தையை நம்பி CV சண்முகமும் SP வேலுமணி 26 MLA-க்கள் ஒன்னு சேர்ந்து உங்களை ஆதரவு தெரிவிக்க வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமிகிட்ட மீதி 21 MLA-க்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சியை அப்படியே செங்குத்தா பிளந்து விட்டுருக்கீங்க சட்டமன்றத்துக்கு உள்ள. அந்த பிளவுக்கு காரணம் ஆளும் கட்சியாகிய முதலமைச்சராகிய நீங்கள் தான். அந்த பிளவை ஊக்குவித்தது நீங்கள் தான். அதிமுக என்று உடைபடுவதற்கு முதன்மையான காரணியாக மாறி இருக்கிறார். அதிமுக உடைக்கணும்ன்ற நோக்கம் யாருடைய நோக்கம்? பாஜகவினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை செயல்படுத்துகின்ற தலகர்த்தராக இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அதிமுக என்கின்ற கட்சியை உடைத்திருக்கிறார். உடைத்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஆதரவையும் பெற்றுக் கொள்ளுகிறார். எதன் அடிப்படையில சொல்றாரு அப்படின்னா, அந்த சட்டமன்றத்துக்கு வெளியே பூட்டிய கதவு சுப்பிரமணியபுரத்துல ஒரு சீன் வரும் தெரியுமா? அதுல கஞ்சா கருப்பு, அந்த சாட்சி நடக்கிறவரு எல்லாரும் சேர்ந்து போய் நின்று ஏய் வெளியே வாடா வெளியே வாடா, அப்புறம் பக்கத்துல கஞ்சா கருப்பு இன்னொருத்தர் சொல்லுவாரு, வம்சு வீடு பூட்டி இருக்கு வம்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ வீட்டை பூட்டிட்டு ஓடுனா விட்டுருவா ஏ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அந்த மாதிரி ஏன் சட்டமன்றத்துக்கு வெளியே ஆவர்த்தனம் பண்றீங்க? குறிப்பு எடுத்து வச்சுக்கிறாரு, சட்டமன்றத்திற்குள்ளவே குறிப்பு எடுத்துக்கிறாரு, அதை வீட்டுல போயிட்டு அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு கூட, அதை பார்க்கலான்னு தான் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு புறம் எங்களை விமர்சிக்க திமுகவுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கிறாரு. கொளத்தூர்ல பட்ட பாடம் உங்களுக்கு பத்தலையா? தமிழ்நாடு மக்கள் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு பத்தலையா? உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, எங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்றாரு. வாயிலும் வயிற்றுலையும் புகை வர்றதுனால நீங்க இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அவர் அறிக்கையிலே சொல்றாரு, கூட்டணி கட்சிகளின் வாக்குகளையும் பெற்றுதானே நீங்களும் ஜெயித்தீர்கள் அப்படின்னு சொல்றாருல்ல. திமுகவின் வாக்குகளை பெற்றுத்தானே விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஜெயித்தது. அப்ப அந்த கூட்டணியில திமுகவின் தொண்டர்கள் போட்ட ஓட்டை தானே வச்சு நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க இன்னைக்கு.
அது இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இருக்காதுல்ல. அப்போ உங்களுக்கு பெரும்பான்மை தேவைப்படுவதற்காக திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களும் தேவைப்படுறாங்கல்ல, திமுகவின் ஓட்டை பெற்றவங்களும் தேவைப்படுறாங்கல்ல. அதுக்கு என்ன பதிலு? திமுகவுக்கு என்ன கொளத்தூர் தோல்வி போதாதா அப்படின்னு சொல்றாரு. கொளத்தூர்ல முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் திமுக தலைவர் தோல்வியடைந்தார். தோல்வியடைந்த அடுத்த நாளே நன்றி சொல்வதற்கு போய் நின்றாருல்ல. உங்களுக்கு ஓட்டு போட்ட திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு எப்படி எல்லாம் நீங்க அவங்களை ஏமாத்துனீங்க? அந்தோனியார் கோயில்ல முட்டி போட்டு வழிபடுறேன்லாம் ஏமாத்துறீங்க. இப்ப அந்த தொகுதியை ராஜினாமா பண்றீங்க. நன்றி கூட சொல்லாம ராஜினாமா பண்றீங்க. எப்ப நன்றி சொல்ல போறீங்க அந்த மக்களுக்கு? உங்களுக்கு வாக்களித்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு எப்ப நன்றி சொல்ல போறீங்க? ஏன் நேர்ல போறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது? இப்ப நீங்க தானே அரசாங்கம் நடத்துறீங்க. நீங்களே எவ்வளவு போலீஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லையா? எவ்வளவு போலீஸ் வேணுமானாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? யூஸ் பண்ணி போய் காட்டுங்க. ஏன் போக மாட்டீங்க? ஏது உங்களுக்கு தடையாக இருக்கிறது? ஏன் தடைய இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்றீங்க? நன்றி கூட சொல்லாம திருச்சி கிழக்குல ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்ன சார்? ஏன் சார் அப்படி ராஜினாமா பண்றீங்க? ஒரு நன்றி சொல்ல வேண்டியதானே சார் திருச்சி கிழக்குல இருக்கிற மக்களுக்கு நேர்ல போய். அப்ப அந்த மக்கள் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏன் திருச்சியில் இருக்கக்கூடிய பதவி வைத்துக் கொண்டு பெரம்பூரை ராஜினாமா பண்ணிருக்கலாமே? ஏன் பெரம்பூரை வச்சுக்கிட்டு திருச்சி ராஜினாமா பண்றாரு? என்ன சொல்லுவாங்க? பெரம்பூர் தான் சென்னையில இருக்கு, தலைமை செயலகத்துக்கு முதலமைச்சர் போகணுமே, அவர் பெரம்பூர்ல இருந்தா தானே சரியா வரும், அதனால அவர் பெரம்பூர் வச்சுக்கிட்டாரு. அப்புறம் எதுக்கு திருச்சி கிழக்குல போட்டிட்டீங்க? வில்லிவாக்கத்துல போட்டிட்டு இருக்க வேண்டியதானே? சேப்பாக்கந்தூர் போட்டிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் திருச்சி கிழக்குக்கு போனீங்க? அப்ப உங்களுக்கு அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நம்புனீங்க, அதனால நீங்க 2 இடத்துல போட்டிட்டீங்க. ஆனா இந்த தொகுதியில் வென்றால் எம்எல்ஏ, இல்லாவிட்டால் நான் வழக்கம் போல திமுக தலைவராக செயல்படுவேன் என்று ஒரே தொகுதியில் போட்டியிட்ட மு.க.ஸ்டாலின் விமர்சிக்க உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லாமல் ஆயிருது இல்ல. உங்களுக்கு என்ன மாரல் கிரவுண்ட் இருக்கு? 2 தொகுதியில போட்டியிட்ட போதே நீங்க ஒரு தொகுதியில் போட்டியிட்ட ஒருவரை விமர்சிப்பதற்கான அருகதையை இழந்து விட்டீர்கள். அப்ப அடிப்படையிலேயே முதலமைச்சர் விஜய் செய்திருப்பது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். பேரவையில் பதில் சொல்லி பழக வேண்டும். பதில் சொல்ல, அதாவது நோட்ஸ் எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதை பேசணும்ல. பேசுறதுக்கு தான் நோட்ஸ் எடுக்கணும். நான் நல்லாவே சொல்றேன், அந்த பேப்பர்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருந்திருக்கும். இதையெல்லாம் சொல்லி அவங்க என்னென்ன சொல்றாங்கன்றத மட்டும் மேல ஃபில் பண்ணா போதும், மீதி இருக்கக்கூடிய அந்த நன்றியை சொல்லிவிடலாம். எனக்கு என்னவோ அப்படிதான் தோன்றுகிறது. சரி, அப்படி நோட்ஸ் எடுத்துட்டீங்க, அப்ப பதில் சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசுனதுக்கு நீங்க அந்நேரமே பதில் சொல்லி இருக்கணும்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்த போது திமுக உறுப்பினர்கள் வழக்கமா வெளிநடப்பு செய்யறது உண்டு இல்லையா, எதிர்கட்சி வரிசையில இருக்கும்போது. அப்போ திமுக உறுப்பினர்களை பார்த்து ஜெயலலிதா அப்படி புள்ளி பண்ணுவாங்க ஆளுங்கட்சியா உட்கார்ந்துக்கிட்டு. திமுக காரர்கள் 2 விஷயத்தை சொன்னால் சட்டப்பேரவைக்குள்ளே இருக்க மாட்டார்கள், அவர்களாகவே எழுந்து வெளிநடப்பு செய்து விடுவார்கள் அப்படின்லாம் பேசுவாங்க. நீங்க அப்படி பதில் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது? ஈழத்தமிழர் விவகாரத்தை பத்தி வன்னியரசு கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் அகதிகளை பற்றி வன்னியரசு அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார். அங்க அவர்களுக்கு திமுக அரசு செய்த திட்டங்கள் தொடர வேண்டும், அதை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன பதில்? இன்றைக்கு இப்ப 1000 ரூபாய் இதெல்லாம் ஒரு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறாங்க. கொடுத்துதானங்க ஆகணும். அது அரசாங்கத்தோட திட்டம். அது முந்தைய தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். திமுக தலைவர் அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வந்தார். அதற்கு பிறகு இவர் அதை தொடர வேண்டும், அது அவருடைய கடமை. அது என்னமோ பெரிய இது மாதிரி. இன்னைக்கு டாஸ்மாக்ல இருந்து ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன விளம்பரம்னா, 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை கிடையாதுன்னு. டாஸ்மாக்கு போன எல்லோருக்கும் தெரியும், 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யப்படாது அப்படின்ற போர்டு எல்லா இடத்துலயும் மாட்டிருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, பலரும் அதை பார்த்திருப்பாங்க. அந்த எல்லா இதுலயும் பார்த்திருப்பாங்க. சில சாலையோர டாஸ்மாக்களே இருக்கு. நீங்க சும்மா எட்டி பார்த்தாலே அந்த பச்சை கலர்ல ஒரு போர்டு மாட்டிருப்பாங்க, 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்யப்படாது. பார்கள்ல ஒட்டியிருப்பாங்க, 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டியிருப்பாங்க. அதை வழக்கமான ஒரு விளம்பரமாக கொடுக்கிறது டாஸ்மாக். 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது விற்பனை கிடையாது அப்படின்னு. அது ஏற்கனவே இருக்கிறது தானே. இவரு புதுசா ஏதோ 21 வயசுன்ற பார செட் பண்ண மாதிரி பேசுறாங்க. நேற்று ஒருத்தர் சமூக வலைதளத்துல வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு. காலையில 6 மணிக்கு பார் ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாட்டில்ல 10 ரூபான்றதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தராங்களாம். இன்னும் 10 ரூபா ஒழியாமே. ஏன் ஒழியல? மதுவிலக்கு அமைச்சர் யாரு? அவர் பேர் ஆதவர்ஜுனா. அவர் தான் சொல்றாங்க, பிசிலா சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல, அவர் பேர் தான் அடிபடுது மதுவிலக்கு அமைச்சர்னு. அறிவிக்க வேண்டிய என்ன? அந்த 10 ரூபாய் என்னங்க பிரச்சனை? இப்ப ஏங்க அதை தடுத்து நிறுத்த முடியல?
தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல இந்நேரம். ஊழலை ஒழிக்கின்ற அரசாங்கம், ஊழலை ஒழிக்கின்ற அரசாங்கம் எஸ்பி வேலுமணி எப்படி கூப்பிட்டு வந்தார்கள்? ஒரு ஒரு சட்டமன்ற உரையில வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒருக்க பேசியிருப்பாங்க. என் கட்சியினுடைய தொண்டர்கள் யாராவது தவறு செய்தார்கள், தப்பு செய்தார்கள் என்றால் உடனே அவரை கட்சியிலிருந்து நீக்குவேன் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒருக்க பேசினாங்க சட்டமன்றத்துல. அவங்க தெளிவா சொல்றாங்க, அவங்க பொய் சொல்லல, அவங்க உண்மையதான் சொல்றாங்க. கட்சியின் தொண்டர்கள் நீக்கப்படுவார்கள் தப்பு செய்தால், தலைவர்கள் தப்பு பண்ணா நீக்கப்படுவாங்கன்னு அவங்க சொல்லல. ஏன்னா அவங்களே நீக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? அவங்க மேல இருந்த வழக்குகளின் காரணமாக யாராவது ஒருத்தர் மேல வழக்கு இருந்தாலே அவங்கள கட்சியில இருந்து நீக்கிடுவேன்னாங்க. எஸ்பி வேலுமணி மேல வழக்கு இருக்கு, சி.வி. சண்முகம் மேல வழக்கு இருக்கு, சி விஜயபாஸ்கர் மேல வழக்கு இருக்கு, எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. இந்த வழக்குகளை வைத்திருப்பவர்களை எல்லாம் அவர்கள் என்டிஏவிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள், அதனால் சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாஜகவை விமர்சித்து எப்போதாவது பேசியிருக்காங்களா? அவங்க பாஜகவோட தொடர்பு கிடையாது, விஜயே சொல்லிட்டாரு. சண்முகம் சொல்லலையே, பாஜக எங்களை ஏமாற்றி விட்டது சண்முகம் சொன்னாரா? எஸ்பி வேலுமணி சொன்னாரா? அமித்ஷாவை விமர்சித்து பேசி இருக்கிறார்களா? மோடியை விமர்சித்து பேசி இருக்கிறார்களா? ஒரு உண்மை டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடி எப்போதெல்லாம் டெல்லிக்கு போகிறாரோ, எடப்பாடி போவதற்கு முன்னால எஸ்பி வேலுமணி டெல்லியில போயிடுவாரு. எடப்பாடி அமித்ஷாவை பார்க்க போறாருன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி உள்ள போய் உட்கார்ந்துருவாரு. எடப்பாடி அமித்ஷா வீட்டை விட்டு கிளம்புனாருன்னா அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சுதான் எஸ்பி வேலுமணி கிளம்புவாரு. அப்போ எஸ்பி வேலுமணிக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா எஸ்பி வேலுமணியை நம்ப மாட்டாரு. ஆனா முதலமைச்சர் விஜய் வந்து அவர்கள் பாஜகவில இருந்து விலகி வந்து விட்டார்கள் அப்படின்னு எப்படி இப்படி ஒரு காரணத்தை அவரால் யோசித்து சொல்ல முடிகிறது அப்படின்னே புரியல. சரி, அதை வந்து நீங்க விசிகாவிடமும் சிபிஎம் இடமும் சொன்னீர்களா? இது மாதிரி அதிமுகவிலிருந்து பாஜகவை பிடிக்காமல் வெளியேறுகின்ற எம்எல்ஏக்கள் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதை விசிக, சிபிஐ, சிபிஎம் இடம் சொல்லிவிட்டுத்தான் அவர்களுடைய ஆதரவை கேட்டீர்களா? அததான் பிரேமலதா கேட்கிறாங்க. டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்றத கேட்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அது குதிரை பேரம் தானே. பாஜக நம்முடைய தூய எண்ணங்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதான் புஷ்பா பட பாடின்றது அதிகப்படியான விமர்சனம் அப்படிங்கிறாங்க. அதாவது உதயநிதி அவர்கள் பேசியது புஷ்பா பட பாணியில சோஃபா போகுதுன்னா சோஃபாக்குள்ள பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு அர்த்தம் படுது. அதாவது எக்ஸ்சேஞ்சு இது போன்ற வார்த்தைகள் வந்து ஒரு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற ஒரு முதலமைச்சர் அவர்களா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இவ்வளவு ஒரு கடுமையான விமர்சனங்களை வைக்கணுமா, தரந்தாழ்ந்த விமர்சனம் வைக்கணுமாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. எது தரம் தாழ்ந்தது? சோபா போனது ஃபேக்ட், உண்மையா இல்லையா? சி.வி. சண்முக வீட்டுக்கு சோஃபா போனது உண்மையா இல்லையா? சி.வி. சண்முக வீட்டுக்கு சோஃபா போனது. ஏன் சோஃபா போகுது? உங்களால அங்க இருக்கிற சேர்ல உட்கார முடியாதா? எதுக்கு சோஃபா போகுது? எதுக்கு சோஃபாவை போட்டு கொண்டு வந்து போடுறாங்க விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம்? பதில் சொல்ல வேண்டியது தானே. ஏங்க, இவர் சோஃபாவை போடலன்னா இவர் சட்டமன்றத்திலே சொல்ல வேண்டியது தானே. என் மீது அன்பு கொண்டவர்கள் நான் உட்காருவதற்காக ஒரு சோஃபாவை அவர்களாக போட்டார்கள் சொல்லியிருக்க வேண்டியதான சட்டமன்றத்திலேயே. சோஃபாவுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல? சேஃபான அரசுன்னு சொன்னாங்க, இது சோஃபா மாடல் அரசால இருக்கு. இந்த சோஃபா மாடல் இன்னும் என்னென்ன விபரீதம். சரி, புஷ்பா பட பாணியில சொல்றாரு. புஷ்பா பட பாணினா என்ன? புஷ்பா படத்துல வந்து டீல முடிக்கிறதுக்காக எல்லாருக்கும் சோஃபா அனுப்புவாரு புஷ்பராஜ். சோஃபா அனுப்புனா சோஃபாவை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள பணமா அடுக்கி வச்சிருப்பாரு. இல்லைங்க, இது புஷ்பா பட பாணி எல்லாம் கிடையாது, அது வெறும் சோஃபா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. யாராவது ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்ல வேண்டியது தானே. அப்ப சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதுல வேறு சில கணக்குகளை வைத்திருக்கிறார்கள். பதில் சொன்னால் வந்து நாம வந்து குறைஞ்சு போயிருவோமோ அப்படின்ற ஒரு ஈகோ வந்து அவர்களுக்குள்ள இருக்கிறது. இந்த ஈகோ வந்து இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ்நாட்டு அரசியல்ல நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன? சட்டமன்றத்துல எடப்பாடி கடுமையா கேட்பாரு திமுகவை பார்த்து. திமுக தலைவர் அவருக்கு எந்திரிச்சு பதில் சொல்லுவாரு. நேருக்கு நேரா மோதிக்குவாங்க. இனிமேல் அப்படியான காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியுமான்னே தெரியல. ஏன்னா வந்து இவர் சோபாவை பார்த்தாதான் பேசுவார் போல முதலமைச்சர். இதுல என்ன கடுமையான விமர்சனம் எனக்கு புரியலையே. அப்ப என்ன செய்யணும்? பொன்மானே, மயிலே, குயிலே, அன்பே, ஆறுயிரே பதில் சொல்லுவியா? இல்லைன்னா பரவாயில்ல, நான் அமைதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சணுமா? ஒரு எதிர்கட்சி தலைவர் கடுமையா தானங்க கேள்வி கேட்பாரு. அவதூறான கருத்துக்கள் தானே. சிபிஎம், விசிக போன்ற கட்சிகள் தானாக முன் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதே போல அதிமுக ஒரு தரப்பு தாமாக முன் வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்க வேண்டியது. அது எப்படி பணம் கொடுத்து? சரி சரி சரி, அதிமுக ஒரு தரப்பு தாமாக முன் வந்து திமுகவை ஆதரிச்சாலும் இப்ப ஏத்துக்கணும். கரெக்ட் தானே? அவரவருடைய நிலைப்பாடு அவரவருக்கு.
அதிமுகவில் ஒரு தரப்பு அல்லது பெரிய தரப்பு அல்லது மொத்த தரப்பு திமுக ஆதரித்தா அதுல என்ன தப்பு? யாருனாலும் எங்கனாலும் ஆதரிக்கலாம் இல்லையா? அதாவது ஒரு கட்சி முழுமையாக ஒருவரை ஆதரிப்பது தவறு என்று சொல்லுபவர்கள் ஒரு கட்சியை உடைத்துக் கொண்டு 17 பேர் இந்த பக்கம் வர்றதை மட்டும் எப்படி ஆதரிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதிமுக தாவேகா அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் தாவேகாவிற்கு போய் ஆதரவு தெரிவிப்பது என்பது பச்சையான துரோகம். அந்த கட்சி இவ்வளவு காலம் உயிரோடு இருந்தது என்றால் அந்த கட்சி ஜெயலலிதா செத்ததோடு அழிந்திருக்க வேண்டிய கட்சி. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணம் அந்த கட்சியை புரட்டி போட பார்த்தது. அதற்கு பிறகு அந்த கட்சி சின்ன பின்னமாக தெரிந்தது. ஆனால் அப்படி இருந்த நிலையில் பாஜக ஆதரவோடே வச்சுக்கலாமே, பாஜக ஆதரவோடையோ ஆதரவு இல்லாமலோ எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல அமித்ஷாவே உதவி செய்தாரு கூட, அந்த உதவியோடு தான் அந்த கட்சி இந்த 5 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை தள்ளி இருக்கிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இல்லாம வேற முடிவுகளை எடுத்திருப்பாங்களான்னா வேற முடிவுகள் எடுக்கிறதுக்கு இங்க யாருக்கு ஆப்ஷன் இல்ல. யாரு அமித்ஷாவோட நேரடியா டீல் பண்றதுன்றதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. சசிகலாவா அல்லது எஸ்.பி. வேலுமணியா அல்லது எடப்பாடி பழனிசாமியா, இதுதான் பிரச்சனை. சரி, இப்ப சசிகலாவை சேர்க்க சொல்றாங்கல்ல, யாரு? சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும். இதே சசிகலாவை எங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு எடப்பாடி சொன்ன போது பின்னாடி கைதட்டினவங்க தானே இவங்கலாம். அப்ப இவர்கள் வாய்க்கு ஒன்று பேசுகிறார்கள், நேரத்திற்கு ஒன்று பேசுகிறார்கள். அதற்கு பின்னால் இவர்கள் போடுகின்ற கணக்கு என்பது வேறு. சசிகலாவையோ அல்லது டிடிவி தினகரனையோ அமைப்பு ரீதியாக உள்ளே சேர்த்துக் கொள்ள முடியுமா என்றால் அதில் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மாட்டார் என்று தெரிந்த காரணத்தால் தான் அதை செய்யி அப்படின்னு சொல்றது. அப்புறம் அதையே காரணமா வச்சு இவங்க வெளியே வர்றது. இப்ப அவங்களுக்கு இருக்க பிரச்சனை, தாவேகாவை ஆதரித்து இன்னும் 5 ஆண்டு காலம் நமக்கு கீழ் இருக்கக்கூடிய விசுவாசிகளையும் நம்முடைய பணப்புழக்கத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரே பார்வை. எப்படினாலும் 5 ஆண்டுகளோட அதிமுக என்கின்ற சகாப்தம் முடிவுக்கு வரப்போகிறது. எடப்பாடி அதாவது ஒரு கட்சியில அந்த கட்சியினுடைய வெற்றியின் போது அந்த கட்சியை காப்பாற்றுவதை விட தோல்வியின் போது அந்த கட்சியை காப்பாற்றுவதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டோ தப்போ, தப்பான முடிவுகளோ சரியான முடிவுகளோ அந்த கட்சியை 5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றினார். தோல்வியின் போது காப்பாற்றினார். தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள சொல்லுகிறார்கள். ஏன் பொறுப்பேற்றுக் கொண்டு உங்களுடைய மாவட்டங்கள்ல நீங்க ராஜினாமா பண்ணிருக்க வேண்டியது தானே? எஸ்.பி. வேலுமணி மாவட்டத்துல எல்லா தொகுதிகளும் ஜெயிச்சிட்டாங்களா? எஸ்.பி. வேலுமணி பொறுப்பு அமைச்சராக இருந்த பகுதிகளில் எல்லா அமைச்சர்களும் ஜெயிச்சிட்டாங்களா? எல்லா அதிமுக காரங்களும் ஜெயிச்சிட்டாங்களா? தங்கமணியே தோத்து போனார். உங்களுடைய உடன்பிறவா சகோதரராக உங்கள் கூடவே சுற்றி கொண்டிருந்த தங்கமணி தோற்று போனார். பொறுப்பெடுத்துக் கொண்டு நீங்க ராஜினாமா பண்ணுங்க மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து. ஏன் பொதுச் செயலாளர் ராஜினாமா பண்ண சொல்றீங்க? முதல்ல மாவட்ட செயலாளர் ராஜினாமா பண்ணி முன்னுதாரணை செட் பண்ணுங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர்களை அவர்களை எல்லாம் கிட்டத்தட்ட அந்த 26 எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 15 மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ரீஜனல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ற வகையில அங்க பல்வேறு தலைவர்களை அவர் உருவாக்கி வைத்திருந்திருக்க வேண்டும். அவர் மாறாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆட்களை வைத்துக் கொண்டு மேனேஜ் பண்ணிடலாம்னு பார்த்தாரு. அது முடியாது. இப்ப சவுத்துல ஆர்.பி. உதயகுமாரும் செல்லூர் ராஜும் இருந்தாங்க. அவங்கள வச்சு எப்படியாவது இந்த கட்சியை சமாளிச்சிடலாம்னு யோசிச்சாரு. அவங்க தோத்துட்டாங்க. அதனால விஜயபாஸ்கருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது கரூர் ஏற்கனவே சவுத்தா அல்லது கொங்கு மண்டலமா அப்படின்ற கன்ஃபியூஷன் காலங்காலமா இருக்கிறது தான். அதனால அவர் சல்லுன்னு அங்கிட்டு அடிச்சிட்டாரு. ஒருவேளை இங்க ஓ பன்னீர்செல்வம் வகைராக்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா இங்க வேறு மாதிரியான அலையன்ஸ் இருந்திருக்கும். அந்த பக்கம் நன்னிலம் காமராஜுக்கும் எஸ்.பி. வேலுமணிக்கு என்னங்க சம்பந்தம்? எங்க திருநெல்வேலி மாவட்ட செயலாளருக்கு எஸ்.பி. வேலுமணியோட போய் நிக்கிறாரு. ஒருவேளை மனோஜ் பாண்டியன் உள்ளுக்குள்ளேயே இருந்திருந்தா இந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் யார் பின்னாடி இருப்பாரு? மனோஜ் பாண்டியன் பின்னாடி இருப்பாரு. அட்லீஸ்ட் அவருக்கு ஆப்ஷன் இருந்திருக்கும்ல, மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு அதனால நம்ம கட்சியில இருப்போம். அப்ப எஸ்.பி. வேலுமணி என்ன நினைப்பாரு? இல்லப்பா சவுத்துல மனோஜ் பாண்டியன் இருக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, அதனால நம்ம உடைக்கிறது சரியா வருமானு தெரியல. செங்கோட்டையனை உள்ள வச்சிருந்திருக்கணும். நீங்க எல்லாத்தையும் போ 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 உரத்த நாடு வைத்தியலிங்க இருந்திருந்தா நன்னிலம் காமராஜ் நேரம் தலை கொண்டு போய் எஸ்.பி. வேலுமணி பக்கத்துல நின்று இருப்பாரா? ஒரத்த நாடு வைத்தியலிங்கத்தை நீங்க விரட்டி விட்டதுனால தானே நன்னிலம் காமராஜ் நமக்கு அடைக்கலம் இல்ல, நமக்கு ஆள் இல்ல, நாதியத்து போயிருவோம் அப்படின்னு அங்க ஜம்படிக்கிறாரு. அப்ப நன்னிலம் காமராஜுக்கு ஒரத்த நாடு வைத்தியலிங்கமும் கிடையாது, போடி பன்னீர்செல்வமும் கிடையாது. அவர் எங்க போவாரு? சம்பந்தமே இல்லாத குரூப்ல போய் இன்னைக்கு நிக்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த செகண்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண தவறுனது இன்றைக்கு அவருக்கே திருப்பி அடிக்க தொடங்கி விட்டது. தி வீக்ல லட்சுமி மேடம் ஒரு கட்டுரை எழுதி இருக்கிறாங்க அதிமுகவுடைய இந்த சிதைவு குறித்து. ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரைன்னு நான் பாக்குறேன். அந்த கட்சி
பை ஆல் மீன்ஸ் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்துருச்சு. இதற்கு மேல வந்து இந்த கட்சி வந்து என்ன செய்ய முடியும்னு தெரியல. இது ரொம்ப வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த நிலை என்பது வருத்தத்திற்குரியதா இருக்கு. ஆனா பார்ட்டியில எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து தன்னுடைய வேலையை காட்ட தொடங்கி விட்டார். என்ன பண்ணிட்டாரு, இந்த 26 பேரையும் கட்சியை விட்டு நீக்கி, அதாவது அவங்களுடைய பொறுப்புகள்ல இருந்து நீக்கிட்டாரு. இப்ப அவங்க எல்லாம் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டும்தான். இவங்க சி.வி. சண்முகம் என்ன சொன்னாரு, பொதுச் செயலாளர் அவர்தான். பொதுச் செயலாளருக்கு நீங்க தான் அதிகாரம் கொடுத்தீங்க, ஆளுகளை சேர்க்கறதுக்கும் நீக்கிறதுக்கும் நீங்க தானே அதிகாரத்தை திருத்துனீங்க. அப்ப இப்ப பொதுச் செயலாளர் உங்களை நீக்கிட்டாரு. உங்களால பொதுக்குழு செயற்குழுக்குள்ள போக முடியாது. பொதுக்குழு செயற்குழுவை வைத்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றிக் கொள்வார். நீங்க பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கைப்பற்றுவதற்கு உங்களாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதற்கு பெரிய பொருள் செலவு செய்ய வேண்டும். அதற்கு நடுவுல வந்து இப்ப இவர் முடிவெடுக்கணும், சபாநாயகர் முடிவெடுக்கணும், யாரு விப்புன்றத சபாநாயகர் முடிவெடுக்கணும். கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட் என்ன சொல்லும், சபாநாயகர் தான் முடிவெடுக்கணும், கொஞ்சம் சீக்கிரமா எடுங்க. ஆனா இந்த முடிவெடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கவர்னருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க மாட்டாங்களோ அதே போல கோர்ட் வந்து சபாநாயகருக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. சபாநாயகருடைய முடிவு தான். ஏற்கனவே பல முறை கோர்ட்டுகள்ல சொல்லப்பட்டது. இந்த டிஃபெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் எல்லாமே வந்து சபாநாயகர் சம்பந்தப்பட்டது. அதுல ஆளுநர் தலையிடக்கூடாது, கோர்ட்டும் தலையிடாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப சபாநாயகர் இப்ப முடிவெடுக்கணும், யாரு டிஃபெக்டட் எம்எல்ஏஸ் முடிவெடுக்கணும். 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் இருந்தாதான் டிஃபெக்டட் குரூப்பை வந்து பார்ட்டியா கன்சிடர் பண்ண முடியும். 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் இல்லை. அதே போல இவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்ட பத்திரத்தை எடப்பாடி கொடுத்திருக்கிறாரு. அதை சண்முகம் ஒத்துக்கிறாரு. சண்முகம் வந்து என்ன கேட்கிறாருன்னா, அதை எப்ப போட்டது எங்க போட்டதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. விருமாண்டி ஸ்டைல்ல கேட்கிறாரு. இப்ப எனக்கு என்ன பண்ணுது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விருமாண்டி ஸ்டைல்ல கேட்கிறாரு. யாரு? சண்முகம். எப்ப போட்டா எங்க போட்டோம் சொல்லு பார்ப்போம்னு. அப்ப போட்டீங்க கையெழுத்து, அதான உண்மை. கையெழுத்து போட்டுட்டீங்கன்றது உண்மை, ஒத்துக்கிறீங்கல்ல. அந்த வேற காரணம்னு சொல்றீங்கல்ல, அது என்ன காரணம்? திமுகவோடு சேருவதற்கா? அந்த பத்திரத்துல அப்படி எழுதியிருக்க மாட்டாங்களே. பொதுவா எல்லா கட்சியிலையும் வர்ற மரபு என்னன்னா, எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே வேலையா கூப்பிட்டு எல்லா எம்எல்ஏட்டையும் கையெழுத்து வாங்கிடுவாங்க. ஏன் அந்த கையெழுத்தை வாங்குவாங்கன்னா, கொறடா பேரையும் சட்டமன்ற தலைவர் பேரையும் துணைத் தலைவர் பேரையும் துணை கொறடா பேரையும் பொருளாளர் பேரையும் ஃபில்அப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் எல்லா கட்சியினுடைய நடைமுறை. யாரும் வந்து கொறடாவாக வேட்புமனு தாக்கல் செய்யுங்கன்னு யாராவது கூப்பிட்டு இருக்கிறாங்களா? கையை தூக்கி காட்டி யாரெல்லாம் வந்து நியமிச்சிருக்கிறாங்களா? நீங்க பாருங்க, நியூஸே பாருங்க. தாவேகாவினுடைய கொறடாவாக சபரிநாதனை முதல்வர் விஜய் நியமித்தார். நியூஸே அப்படிதான் வருது. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இப்பவும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நடிகர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இதில் என்ன முடிவு எடுக்க போகிறார், சபாநாயகரை என்ன முடிவு எடுக்க அனுமதிக்க போகிறார் அப்படின்றது வந்து தெரியல. அவர் என்ன செய்வாருன்னா, இந்த நிரந்தர குழப்பத்தை அனுமதிப்பார். யாரு கொறடா அப்படின்றத முடிவெடுக்க மாட்டார். அந்த யாரு கொறடான்றத முடிவெடுக்காத போது டிஃபெக்ஷன் அப்ளை ஆகாது. டிஃபெக்ஷன் அப்ளை ஆகாத போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புல இருக்கக்கூடிய 26 எம்எல்ஏக்களுக்கு பிரச்சனை வராது. அப்படி பிரச்சனை வராத போது உள்ளுக்குள்ள அவங்க அதிகார பதவிகளை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர வேற என்ன? அப்ப அதிகாரப்பூர்வமாக அதிமுகவை முதலமைச்சர் விஜய் உடைத்து விட்டார். அந்த உடைத்ததனுடைய வெற்றி கொண்டாட்டம் தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி இல்லத்திற்கு முதலமைச்சர் விஜய் நேரில் போய் பார்த்தது, சோபா செட்டோட போய் பார்த்தது. இப்ப சோபா மாடல் அப்படின்றது வெறும் சோபாவை தூக்கிட்டு போனது இல்ல, கட்சியில இருந்த சோபாக்களை துண்டாடியது, கட்சியில் இருந்த மாவட்ட செயலாளர்களை துண்டாடியது, கட்சியினுடைய எம்எல்ஏக்களை துண்டாடியது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த சோபா மாடல், அந்த குதிரை பேர மாடல். இது குதிரை வேக மாடல் அல்ல, குதிரை பேர மாடல் தான். இந்த குதிரை வியாபாரிகள் என்ன குதறல் செய்ய போகிறார்கள் அப்படின்னு தெரியல. இப்போ விஜய் அவர்கள் மீது வந்து பல்வேறு விமர்சனங்களை வைத்தாலும் ஒரு நாகரிகமான அரசியல் பண்றாரு. இப்போ அந்த ஜோதிடர் நியமனத்துக்கு கூட எதிர்ப்பு வந்தோன்னே வாபஸ் வாங்குறாரு. திமுகவுடைய திட்டங்கள் தொடரும் அப்படிங்கிறாரு. மாணவர்களுக்கான அந்த உதவித்தொகையெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து விரைவில் வரவு வைக்கப்படும் சொல்றாரு. ஏன்னா அந்த கால அவகாசம் எனக்கு கொடுங்க, மறுசீரமைப்புலாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? மோடி வந்து விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றது போலவா? விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றார் மோடி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே போல ஜோதிட நியமனத்தை திரும்ப பெற்றது வந்து எந்த விதத்திலையும் வாழ்த்துக்கள்லாம் சொல்ல முடியாது. டிக்ளரேஷன் கொடுங்க, பிரஸ் மீட் கொடுங்க,
சட்டப்பேரவையில சொல்லுங்க, நான் ஏன் அவரை நியமித்தேன், ஏன் அவரை நீக்கினேன் சொல்லுங்க. ஏங்க, ஆனானப்பட்ட பாசிஸ்ட் மோடியே வந்து ஏன் திரும்ப பெற்றேன்னு கண்ணீர் விட்டு அழுகுறாரு. என்னை பண்ண விடாம பண்ணிட்டாங்க, என்னென்னத்தையோ சொல்லி ஏதோ ஒண்ணு பேசுறாருல, பேசுங்க, எதையாவது பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? அதாவது 400 ரவுடிதான் படத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. எல்லாரையுமே சொல்றேன், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எல்லாரையுமே சொல்றேன். ஏங்க, முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும்னு இல்ல ஆதவர்ஜுனா சொல்லலாம்ல சட்டப்பேரவையில எந்திரிச்சு, அவை முன்னவர் செங்கோட்டையன் சொல்லலாம்ல சட்டப்பேரவையில எந்திரிச்சு, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்க. என்னன்னா, சட்டப்பேரவையில வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை ஒடுக்குமுறை செய்யறாங்க, எங்களை செயல்பட விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு டிராமாவுக்கான ஸ்கெட்ச அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்காக இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இவர்கள் செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படுகிறது. விரைவில் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப விரைவில்? ஏன் விரைவில்? மறுசீரமைப்பான கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். மறுசீரமைப்புனா என்ன? கலைஞர் பேரை நீக்க போறீங்களா? அதுல திமுக காரன் ரோட்ல இறங்குவான், தமிழ்நாடு முழுக்க ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணுவான் திமுக காரன், கலைஞர் பேரை நீக்கினீங்கன்னா. அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகக்கூடிய சம்பவமாக இருக்காது. அதே போல அந்த உரிமை தொகை திட்டத்தை என்ன மறுசீரமைப்பு? இன் வாட் வே யூ ஆர் கோயிங் டு ரீஸ்ட்ரக்சர்? 2500 மாத்தி கொடுக்க போறீங்களா? அதனால தாமதப்படுத்துறீங்களா? எப்படி 2 மாசத்துக்கான 2000 ரூபாய் பெண்டிங் வச்சு 3வது மாசம் 2500 போடுறதா? 500 அரசுக்கு லாபம்ன்ற கணக்குல? நீங்க வந்து சிரிக்காதீங்க தோழர், கர்நாடகாலாம் அப்படி பண்ணாங்க தோழர். யாரு? இவங்க கூட்டணி தான், காங்கிரஸ் தான். 3 மாசம் காசை போடாம 3 மாசத்துக்கான காசை போடல. 2000 ரூபா, இங்கேயாவது 1000 ரூபா, அங்க 2000 ரூபா, 3 மாசம் காசு போடல. ஏன்? காசை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. அப்போ 6000 ரூபாய் ஆகி போச்சு. இந்த 6000 ரூபாய போடணும், போடலான்னு முயற்சி பண்ணாங்கன்னா ஒண்ணு மிஷின் ஃபெயிலியர் ஆகுது, சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது, பேங்க் ஃபெயிலியர் ஆகுது, ஏதோ ஒண்ணு ஃபெயிலியர் ஆகுது, காசு வர மாட்டேங்குது, போகவும் மாட்டேங்குது. பயங்கரமான இதாகி கடைசியில வந்து எப்படி போடுறதுவே தெரியாம பல பேருக்கு வந்து லம்பா சேர்த்து 10,000 ரூபாய் போட்டு வேற வழி இல்லாம அதை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் மற்ற மாநில அரசாங்கங்களுக்கும் இருந்த வித்தியாசம். இந்த கடந்த ஆட்சியில ஒரு முறை கூட 15ஆம் தேதி தாண்டியது கிடையாது. அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 15ஆம் தேதிக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா வந்து கிரெடிட் ஆக ஆரம்பித்தது. அதை நம்பி போய் காலையில 11 மணிக்கு அந்த கார்டு எடுத்துட்டு போய் ஏடிஎம்ல தேய்ச்சோம்னா நம்பி எடுக்கலாம், பணம் கண்டிப்பா வரும், ஃபெயிலியரே ஆகாது. அந்த அளவுக்கு ஃபுல் ப்ரூஃபா அந்த திமுக அரசாங்கம் அதை மெயின்டைன் பண்ணுச்சு. ஏன் அதை மெயின்டைன் பண்ண முடியல உங்களால? இப்ப பிரச்சனை என்னன்னா, அதிகாரிகளை செக்ரட்டரிஸ மாத்திட்டாரு, வருவாய்த்துறை செயலாளரையும் நிதி செயலாளரையும் மாத்திட்டாரு. இப்ப புதிய நிதி செயலாளருக்கு பழைய நிதி செயலாளர் எப்படி நிதியை கையாண்டாருன்னு தெரியாது. புதிய சிறப்பு திட்ட அலுவலருக்கு வந்து பழைய சிறப்பு திட்ட அலுவலர் எப்படி செயல்பட்டாருன்னு தெரியாது. அவங்க புதுசா இது எல்லாத்தையும் உட்கார்ந்து நோண்டி எடுத்து ஆய்வு பண்ணணும். இதுக்கான பணத்தை எப்படி இப்படி புரட்டினாங்க, இதை எப்படி மொபிலைஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட்ன்றது அதுதான். இப்ப வீட்டை எப்படி பட்ஜெட் பண்ணுவோம்? மனைவி ஒரு 1000 ரூபாய் வச்சிருப்பாங்க, ஒருவேளை பிள்ளைகள்கிட்ட கூட ஒரு 500 ரூபாய் கொடுத்து வச்சிருந்திருப்போம், அம்மாட்ட ஒரு 500 ரூபாய் இருந்திருக்கும். இப்ப மொத்தமா ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கையில 3000 ரூபாய் இருக்கு, அவங்கள்ட்ட 500 ரூபாய் வாங்கிப்போம். இந்த பிள்ளைகிட்ட வேணாம், 500 ரூபாய் வாங்கினா சங்கடப்பட்டுருவாப்புல, ஒரு 200 ரூபாயா வாங்கிப்போம், இன்னொருத்தட்ட இப்படி வாங்குவோம், இப்படி புரட்டுவோம்ல, இப்படி புரட்டணும்ல. கடைசியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வாய்ப்பாக பயன்படுத்தி முந்தைய அரசு தலித் நிதியை திருடியதுன்னு திரும்பவும் போய் சொல்லுவாங்க. அதற்கு விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு தனி நிதி எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் எப்படி நிதி ஒதுக்குவாங்க? உதாரணத்திற்கு லேப்டாப் கொடுக்க 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த 100 கோடி ரூபாவுல ஒரு 30 கோடி ரூபாவை தலித் மக்களுக்கானதுன்னு ஏர்மார்க் பண்ணிடுவாங்க. அது வந்து ஏர்மார்க்கிங். அதை வந்து எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்காக செலவு பண்ணணும்னு வேற ஒரு நிதி தலித் நிதின்னு இருந்து அதுல இருந்து இந்த 30% எடுத்து வந்து உள்ள போடுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு ஒதுக்குற 100 கோடியில 100 கோடியில 30 கோடியை ஏர்மார்க் பண்ணுவாங்க. ஏர்மார்க் அப்படின்னா இப்ப இவர்களுக்கு புதுசா அதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏர்மார்க்னா சில பசுமாடுகளை பார்த்திருப்பீங்க விளம்பரங்கள்ல. அந்த பசுமாடுகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா காதுல வந்து மஞ்சள் கலர்ல சட்டக்குன்னு ஒரு ஸ்டாப்லர் அடிச்ச மாதிரி ஒண்ணு மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அதுதான் ஏர்மார்க்கிங். எதுக்கு? இது இன்னது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக. அப்போ இதுல இந்த 30%
எக்ஸ்க்ளூசிவா தலித் மக்களுக்கு மட்டும் போகணும், இந்த 30% இருந்து வேற யாருக்கும் செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அதற்கு இந்த அரசு, முந்தைய அரசு, திமுக அரசு சிறப்பு சட்டமே கொண்டு வந்திருக்கிறது. என்ன சட்டம்? அந்த நிதியை எப்படி கையாள வேண்டும் என்பதற்காக. வேற ஏதோ ஒரு இடத்துல தலித் நிதின்னு இருந்து அதை எடுத்து கொண்டு வந்து தலித் மக்களுக்காக இதுல வைக்கிறாங்கன்னா கிடையாது. அது இங்க இருக்கிறது தான், திட்டத்துக்கு ஒதுக்குற நிதி தான். அந்த நிதியில தலித் மக்களுக்கானதுன்னு சிறப்பு திட்டத்தை வகுக்கிறார்களே தவிர, சிறப்பு நிதி ஒன்று இருந்து அதை எடுத்துட்டு வந்து இங்க வைக்கல. அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறார்கள். அதனாலதான் ரீஸ்ட்ரக்சர் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன பண்றாங்கன்னு. நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.